ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தை, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே எதுக்காக இது 3ல் ஒன்றை தொட சொல்கிறேன் தானே நீ யோசிச்ச? இது 3ல் தான் உன் வாழ்க்கைக்கான எதிர்காலமே அடங்கி இருக்கு. ஆமீன் செல்லமே. நீ கேட்டதை உனக்கு கொடுக்கலாமா? நீ நினைச்சதை உனக்கு நடத்தி தரலாமா? உன் எண்ணங்களுக்கு ஏற்ற ஏற்றத்தை கொடுக்கலாமா? ஏமாற்றத்தை பெறுவாயா என எல்லாத்தையுமே இதுக்குள்ளே தான் நான் வச்சிருக்கேன். எது எப்படி இருந்தாலும் என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த விதத்திலும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஆளுக்கு தகுந்தாற்போல் நியாயம் பேசுகிறவங்களா இருக்காங்க. பிடிச்சவங்கன்னா ஒரு மாதிரி நியாயம் பேசுவாங்க, பிடிக்காதவங்கன்னா என்ன செஞ்சாலும் அது தப்புன்ற மாதிரி அநியாயமாக தான் பேசுவாங்க. அதனால் மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த விதத்திலும் உன் எதிர்காலத்தில் நீ கஷ்டப்படும்படி எதையும் செஞ்சிட மாட்டேன். நீ தோற்று போகும்போதும் துவண்டு போகும்போதும் வாழ்க்கை என்னாகுமோ நினச்சி பயப்படாம எல்லாத்தையும் என் அப்பன் கருப்பசாமி பார்த்துக்குவான்னு பொறுப்பை என்கிட்ட விட்டினா போதும். இங்கு யாருக்கும் எதுவும் எப்போதும் நிரந்தரம் இல்லையேன்னு செல்லமே. நீ எவ்வளவுதான் கோபத்தில் இருந்தாலும் நிதானம் இழக்காம பொறுமையாக நீ நினச்சதை நடந்ததை நீ சொல்ல வர்றதை நிதானமாக சொல்லி பழகு. ஏன்னா நீ ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசும்போது உன் பக்கம் இருக்கிற நியாயம் மறைஞ்சு போய் நீ பட்ட கோபமும் பேசிய வார்த்தைகளும் அங்கு பெருசாக பேசப்பட்டுடும். அதனால் உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினச்சினா, உண்மை எல்லாருக்கும் தெரியணும்னு நினச்சினா, நீ சொல்ல வந்ததை நிதானமாக பொறுமையாக பக்குவமாகத்தான் பேசணும். கண்ணீரை கூட தேவையில்லாமல் வெளிப்படுத்தாதே. ஏன்னா யார் முன்னால் நீ கண்ணீர் விடுறங்கிறது ரொம்ப முக்கியம். உன்னை தப்பாக நினைக்கிறவங்க, தவறாக பேசுகிறவங்க கண்ணு முன்னாலேயும், உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்க, அவமரியாதை செய்பவர்கள் முன்பாகவும் நீ தெரியாமல் கூட கண் கலங்கக்கூடாது. நீ செய்த எல்லா முயற்சிகளுக்கும், நீ பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் சேர்த்து தான் உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்ததாக மாற்றி அமைப்பதற்காக இந்த கருப்பசாமி இது 3ல் ஒன்றை தொட சொன்னேன். உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச பெரிய பெரிய முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போது மாபெரும் வெற்றியை தர வந்திருக்கேன். நீ ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இந்த நாள் உனக்கு கடினமானதாக இருக்கலாம். நாளைய நாள் இதைவிட உனக்கு ஆறுதலாக, நல்லபடியாக, அன்பானதாக, வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும்படி நாளைய நாளை பிரகாசமாகத்தான் நான் விடிய வைக்க போகிறேன். சில நேரம் சொந்தக்காரவங்க இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறவோ மனசுக்குள்ளேயே எதுக்காகடா இந்த சொந்தக்காரவங்கெல்லாம் இருந்து உயிர் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிற அளவுக்கு மனிதர்கள் பல பிரச்சனைகளை கொடுப்பது எனக்கு தெரியும் என் செல்லமே. ஒருத்தரை முழுசாக புரிஞ்சுக்கிறதுக்கு அவன் நேரம் கொஞ்சம் தேவை. அவசரப்பட்டு யாரையும் எந்த விதத்திலும் தப்பாக நினைக்கிறதோ, எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுப்பதோ வேணாம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பழக்க வழக்கங்களும் செயல்களும் மாறுபடும். சில பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப கரடு முரடாக இருந்தாலும் அவங்க மனசு குழந்தை மனசாக இருக்கும். சில பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சிரித்து சிரித்து பேசுகிறவங்களா, அன்பாக பாசமாக பொறுமையாக நடந்துக்கிறவங்க போல இருந்தாலும் அவங்க மனசும் சுத்தமாக இருக்காது. அவங்க செயலும் அடுத்தவர்களுக்கு கொடுமை தருவதாக இருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் பொறுமையாக அவங்கள நல்லா கண்காணித்து அவங்க பேச்சையும் செயலையும் நடத்தையையும் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக அவர்களை பற்றி தெரிஞ்ச பிறகு அவங்க மேலே நம்பிக்கை வைக்க பழகு. உன்னுடைய பலவீனம் அன்பாக இருக்குமே, ஆனால் ஒருபோதும் அதோடு விளையாடாதே. எந்த காலத்திலும் உன் அன்பை அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு உன்னை பலவீனப்படுத்த விட்டுடாதேன்னு செல்லமே. எப்போவுமே நீ யார் மீதும் நம்பிக்கை வைப்பதற்கு முன்பாக அவங்க உன் அன்புக்கு தகுதியானவர்களாங்கிறத பார்த்துக்கோ. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை துணையையும் பொறுத்து தான் அவங்க குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். நீயும் உன் வாழ்க்கை துணையோட ஒத்து போய் அனுசரித்து போய் எல்லா விஷயங்களையும் உட்காந்து அமர பேசி செய்யும்போது எந்த பிரச்சனையும் உங்களை தீண்டாமல் நான் பார்த்துக்குவேன். உன் கூட யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும்னு நினைக்கிறது உன் பலவீனம் கிடையாது. நீ எங்கே போனாலும் ஒருத்தர் கூட வரணும்னு தேடுற. நீ என்ன செய்கிறதா இருந்தாலும் யாராவது ஒருத்தர் துணைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிற. ஆனால் யார் இருந்தாலும் இல்லாட்டியும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறத புரிஞ்சுக்கோ.
எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்க்காம நீ செய்த செயல்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும். ஒன்று கிடைக்கிறதுக்கும் கிடைக்காம தள்ளி போகிறதுக்கும் கூட ஒரு காரணம் இருக்கும் என் செல்லமே. சில பேரை சந்திப்பதற்கும் சில பேரை விட்டு விலகுவதற்கும் கூட காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் எதுவுமே நடப்பது கிடையாது. காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சிக்காம இந்த கருப்பு சாமியை நம்பி நடப்பதை ஏற்றுக்கிட்டினா எல்லாமே நல்லதாக நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். மனசுக்குள்ள 1000 ஆசைகளை வச்சிருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம உன் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாம அனைத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன் குடும்பத்தில் கூடிய சீக்கிரம் நல்ல நிலைமையையும் நல்ல மாற்றத்தையும் உருவாக்குறேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே.